என்னோட 1 இயர் ஓல்டு பேபிக்காக நான் செஞ்ச சத்து மாவு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச சத்து மாவு எடுத்துருக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் ராகி மாவு, அப்புறம் கொஞ்சமாக டேஸ்ட்காக உப்பு, இதெல்லாம் சேர்த்து எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதை வெறுமனே தோசை மாதிரி எடுத்து கொடுத்தா கூட குழந்தைங்க சாப்பிடுவாங்க. பட் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வீட்டிலே அரைச்சி வச்சுருந்த தோசை மாவு கொஞ்சமாக ஒரு 1½ டீஸ்பூன் அவ்வளோதான் சேர்த்துருந்தேன். அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால, ஆல்ரெடி புளிச்ச மாவு தானே, ஸோ அந்த டேஸ்ட்டுக்காக இதை ஒரு தோசைக்கல்ல நல்லா கொஞ்சம் மெத்துன்னு ஊற்றணும். அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக ஊற்றி, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுக்கணும். ஸ்லோவாக தான் நம்ம குக் பண்ணணும். இது ஏன்னா எல்லாமே நம்ம ராவாக தான் சேர்த்துருக்குறோம். அதனால்